இப்போது we are going to do this question number 4 தானே. ஓகே, இதில் என்ன இருக்குன்னா ஒரு வி ஸ்டாக் வச்சுட்டாங்க. வி ஸ்டாக்குள்ளே அதுக்கு ஒரு அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லீடிங் ஸ்பேசிங்னு 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதுக்குள்ளே வி ஸ்டாக்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வச்சுருக்காங்க, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டை வச்சுருக்காங்க. டெக்ஸ்ட் ஃபீல்ட்னா நம்ம அங்கே போய் டைப் பண்ண விடும். ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட்னா அந்த இடத்துக்கு போய் நாம் டைப் பண்ணலாம். டெக்ஸ்ட்குள்ளே போய் டைப் பண்ண முடியாது. இப்போ இதில் போய் நாம் டைப் பண்ண முடியாது. கரெக்டாக இங்கே போய் நம்ம எதுவும் டைப் பண்ண முடியாது. ஆனால் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே போய் நம்மளால டைப் பண்ண முடியும். இதுதான் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு இதுக்கு வித்தியாசம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபோர்க்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து உங்கள் நேம் என்ட்ரி பண்ணுங்கன்னு ஒரு பிளேஸ் ஹோல்டர் கொடுத்துட்டு, ஓகே, அதை வந்து இந்த ஒரு வேரியபிள்னா ஒரு பவுல் மாதிரின்னு சொன்னல, அந்த பவுலுக்குள்ளே சேவ் ஆகிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டெக்ஸ்ட் ஃபீல்டு ஸ்டைல்ன்ட்டு ரவுண்டட் டெக்ஸ்ட் ஃபீல்டு ஸ்டைல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. பேடிங் வந்து பாட்டமு 20. ஓகே, நோ வரிஸ். இதை மெமரைஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன வச்சுக்கோன்னா வி ஸ்டாக் இருக்குது, உள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு இருக்குது. ஓகேவா, வி ஸ்டாக்கோட இது என்னென்னா அதுக்கு வந்து அலைன்மெண்ட் கொடுத்து லீடிங் ஐ திங்க் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பேடிங் ஆட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் வி ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஃபாண்ட் ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் கலர் ஏதோ ஃபோர்க்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. கலரில் என்னென்னு மறந்து போச்சு. அப்புறம் அது இல்லாமல் ஐ திங்க் தேவ் ஆடட் அன் இமேஜ் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கு வந்து ரவுண்டட் கார்னர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டைல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைல்னு போட்டு ரவுண்டட் கார்னர். எனக்கு பாருங்கள், டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைலுங்கிறது கூட ஞாபகம் இல்லை. ஏதோ ஸ்டைல் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் இருக்குது. அது வந்து ரவுண்டட் பண்ணியிருக்காங்க, கார்னர் ரவுண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ புரியுது எனக்கு. அவுட்புட் என்னன்னு நான் மெமரைஸ் பண்ணுறேன். ப்ரோக்ராமையும் மெமரைஸ் பண்ணல, தெரியுதா? அவுட்புட் என்ன வருதுன்ட்டு வச்சுட்டு அதை வச்சு நாம் க்ரியேட் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சம்திங் எல்ஸ் தே ஆடட் மறந்துச்சு, பேடிங் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் பாட்டம் 20 மட்டும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒரு வி ஸ்டாக் பண்ணியிருந்தாங்களா, அந்த வி ஸ்டாக்கை நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வி ஸ்டாக் வந்து பேடிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வி ஸ்டாக் வந்து அலைன்மெண்ட்டுன்னு கொடுத்து ஏதோ கொடுத்துருந்தாங்க. அலைன்மெண்ட் வந்து டாட் லீடிங் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஸ்பேசிங் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஸ்பேசிங்கில் எவ்வளோ 20 கொடுத்துருந்தாங்களா? 8 தான் கொடுத்துருந்தாங்களா? ஓகே, 20 கொடுத்தாலும் தப்பு இல்லை. அடுத்தது வி ஸ்டாக்குள்ளே என்ன வச்சுருந்தாங்க, ஒரு டெக்ஸ்ட் வச்சுருந்தாங்க. டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன வச்சுருந்தாங்கன்னு மறந்துட்டேன். அதில் நேம் என்ட்ரு பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நான் நேம்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். நேம் தான் கொடுத்துருந்தாங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஃபாண்ட்டு நம்ம வேணால் அதை வந்து ஹெட்லைனே கொடுத்துக்கலாம், பெருசாக இருக்கும். ஃபோர்க்ரவுண்ட் கலர் இல்லை ப்ரைமரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கு பதிலாக க்ரே கொடுத்துக்கலாம். க்ரேவே வரமானிங்குது. இப்படி ஒயிட்டில் வந்துச்சுன்னா அப்படி ஒன்று இல்லைன்னு அர்த்தம். ஒரு வேளை ஸ்பெல்லிங் தப்பாக போகிறேன்னா. அடுத்தது டெக்ஸ்ட் ஃபீல்டு நான் கொடுக்குறப்ப என்ன வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். அதாவது டெக்ஸ்ட் ஃபீல்டுங்கிற ஃபேக்ட்ரிக்கு நம்ம 2 விஷயத்தை கொடுக்கணும். ஒன்று என்னென்னா அவங்க எதுவும் டைப் பண்ணாமல் இருக்கிறப்ப என்ன காட்டணுன்ட்டு. அங்கே வந்து நம்ம யோர் நேம்னு கொடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ அவங்க ஒன்று டைப் பண்ண போகிறாங்கல்ல, அதை வந்து நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கணும்ல. நீங்கள் வந்து உங்கள் ரேம்குள்ளே தான் அதை சேவ் பண்ணணும். ரேம்குள்ளே எந்த இடத்துல சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு, இதுக்கு பேர் தான் வேரியபிள்னு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா, ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க, சிம்பிளாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணுவோன்னா அட்டு ஸ்டேட்டு ப்ரைவேட் வேர்னு கொடுத்துக்குவோம். வேர்னா வேரியபிள். ஓகேவா, அப்புறம் அதுக்கு ஒரு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் தான் டைப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நேம்னு கொடுத்துக்கலாம். இந்த நேம் வந்து இனிஷியலி எம்டியாக இருக்கும். ஸோ எம்டியாக ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துக்குவோம். இப்படின்னா ஒரு எம்டி பவுல் மாதிரி, வேரியபிள்னால் ஒரு பவுல் மாதிரி, இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ இந்த பவுல் எங்கேயாவது நம்ம கொண்டு போய் வைக்கணும். எங்கே தெரியுமா வைக்கிறோம்? அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கடியில் கொண்டு போய் வச்சிடறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன டைப் பண்ணாலும் நமக்கு அந்த பவுலில் வந்துடும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் போய் இதை கனெக்ட் பண்ணி விடுறதுக்காக டாலர் சிம்பிள்னால் இதுவும் கனெக்ட் ஆயிரும்னு அர்த்தம். ஓகேவா, போட்டு நேம்னு போட்டுருவோம். இப்போ இது 2 கனெக்ட் ஆகிருக்கும். இவ்வளோ தான். இப்போ இதை பண்ணோன்னே நம்ம என்னது ஓகே டெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எரர்ஸ் போயிடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்துருக்கணும். இங்கே வரல, வந்துருச்சு. தெரியுதா? இங்கே யோர் நேம் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா? நான் எதாவது டைப் பண்ண ஆரம்பிச்சு அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு நான் டைப் பண்ணுறது வந்துடும். நல்லா இருக்கா? இதுதான் டெக்ஸ்ட் பாக்ஸ் பண்ண விடும். இப்போ இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாட் ஸ்டைல் வச்சுருந்தாங்க. கரெக்டாக டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைலுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் டெக்ஸ்ட்னு அடித்தோம்னா வரும். டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைல்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டைலில் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ரவுண்டட் பார்டர் டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஸ்டைல்னு ஒன்று இருக்கா பாருங்கள். நீங்கள் 6 அடிச்சிங்கன்னா போதும், அதுவே வந்துடும். இதில் என்னென்னா பார்டர் வந்து ரவுண்ட் ஆகிக்கும். தெரியுதா?
இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? லைட்டாக தெரியுதா? இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதானே எல்லாத்துக்குமே? பார்க்க முடியுதா? இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, உள்ளே போய் டைப் பண்ணிக்கலான்ட்டு, அதுக்கு தான் இதை வச்சுருக்காங்க. நல்லா இருக்கா? இதுக்கு அடுத்தது பேடிங் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பேடிங்னா இப்போ என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் பேடிங்னு போட்டிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணுறீங்கல்ல, இப்போ இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே சில டேட்டா வரும்ல, அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கலாங்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் பேடிங்னு சும்மா போட்டு பேடிங்கில் வந்து ஒரு 100 கொடுத்துட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இது 100 ஸ்பேஸ் நெவுந்துக்கும் பாருங்கள். தெரியுதா எப்படி நெவுந்து வந்துருச்சுன்னு பாருங்கள். எனக்கு இவ்வளோவெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நான் வந்து ஒரு 20 மட்டும் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த சைடில் ஸ்பேஸே வேணாம், நான் கீழே மட்டும் வேணும் இல்லை மேலே மட்டும் வேணும்னா நம்ம டாப் பாட்டம் மட்டும் கொடுத்துக்குவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேடிங்கில் வந்து டாப் மட்டும் போட்டு 20 கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மேலே மட்டும்தான் அது 20 கொடுக்கும். டாட் கொடுத்துருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டாப்னு கொடுத்தா மேலே 20 கொடுத்துக்கும். நீங்கள் அதுவே பாட்டம்னு கொடுத்தீங்கன்னா கீழே 20 கொடுத்துக்கும். தெரியுதா? இப்போ கீழே வந்து கொடுத்துருக்கிற ஸ்பேஸ் உங்களால் பார்க்க முடியாது. நான் அதனால தான் வந்து என்ன பண்ணால் அது உங்களுக்கு விஷுவலாக காமிக்கலாங்கிறதுக்காக டாப்னு வச்சுட்டேன். அப்போ டாப்பில் உங்களுக்கு 20 ஸ்பேஸ் வர்றப்போ உங்களுக்கு தெரியும் அது கீழே நெவுந்ததை ஃபிசிக்கலி பார்க்க முடியும். புரியுதா? இப்போது உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபீல்டு கூட இது ரெண்டும் இப்படி கீழே கீழே வராமல் எனக்கு சைடில் வரணும்னா வி ஸ்டாக் பதிலாக ஹெச் ஸ்டாக் போட்டுக்கலாம். இந்த வி ஸ்டாக் அதுக்கு தான். இப்போ வி ஸ்டாக்னா கீழே வரும். நான் இதுவே ஹெச் ஸ்டாக்னு கொடுத்தேன்னா சைடில் வரும். இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இதில் அலைன்மெண்ட் மட்டும் கொடுக்க முடியாது. ஸோ இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹெச் ஸ்டாக்குள்ளே பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குதுன்ட்டு? சைடில் வருது. தெரியுதா? ஸோ ஹெச் ஸ்டாக்னா ஹரிசான்டல், நீங்கள் வைக்கிறதெல்லாம் சைடில் போகும். வி ஸ்டாக்னா வெர்டிக்கல், நீங்கள் வைக்கிறதெல்லாம் கீழே வரும். புரிஞ்சுச்சா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வி ஹேவ் கம்ப்ளீட்டட் 4th question.